கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியாக அவர் சொல்லுகிறார். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவருடைய சொல் என்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னால், ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுப்பார் என்று சொன்னால், அது கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும். அநேக நேரங்களிலே நாமும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, இல்லை என்று சொன்னால் நாம் வேத வாசிக்கும் பொழுது, இல்லை என்றால் ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருப்பார். நான் உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி அநேக வாக்கு தத்தங்கள் வேதத்தில் உள்ள ஏதோ ஒரு வாக்கு தத்துவத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் ரொம்ப வித்தியாசமாக சில நேரங்களில் காணப்படும். அந்த நேரங்கள் நாம் நினைப்போம், நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை அது வித்தியாசமாக இருக்கிறதே, எப்படி இவைகள் நிறைவேறும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் சந்தேகம் கூட படலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த வார்த்தை கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே தன் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையானது அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் சரியாக கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிய தீரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது எந்த சூழ்நிலை அது மாறாது. அந்த தரிசனமானது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ காத்திரு, கண்டிப்பாக அது நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நிறைய வாக்கு தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அது சீக்கிரமாய் நிறைவேறும், குறித்த காலத்திலே அது நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலிருந்து நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நான் பார்க்கும் பொழுது, யோசேப்பு அப்படிங்கிற ஒரு வாலிபனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே ஒரு காரியத்தை அங்கு நினைவுபடுத்துகிறார். பாருங்கள், அவனுடைய வயலிலே அவன் அரிக்கட்டுகளை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அரிக்கட்டுகளை எல்லாம் நிவிர்த்தி வைக்கிறார்கள். யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளை சுற்றி எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கி நின்றது என்று சொல்லி அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அப்படியானால் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? உன்னை எல்லாரும் வணங்குவார்கள், நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்படுவாய், எல்லாராலும் ஒரு வணங்கப்படத்தக்க, இல்லை என்று சொன்னால் மேன்மைப்படுத்தப்படத்தக்க விதத்திலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். 17ஆம் வயதிலே ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அவன் வாக்கு தத்தத்தை பெற்ற பின்பு, தரிசனத்தை பெற்ற பின்பு
அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களும் பாருங்கள், வாக்கு தத்தத்துக்கும் அவன் பெற்ற தரிசனத்திற்கும் இந்த வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. குழியில தூக்கி போடப்படுகிறான், அவனுடைய சகோதரரால் பகைக்கப்படுகிறான், பார்வோனிடத்தில் அதாவது எகிப்துக்கு அவன் விற்கப்படுகிறான். அங்கேயும் போய் ஒரு வீட்டிலே அவன் அடிமையின் வேலை செய்து கொண்டிருக்கிறான். பொய்யான குற்றம் சுமத்தப்படுகிறான், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். பாருங்கள், நாம் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கும் அங்கே அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறின சம்பவங்களுக்கும் வித்தியாசம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அவன் பெற்ற தரிசனம் என்ன என்று சொல்லி நாம் யோசிப்போம். பாருங்கள், அவன் பெற்ற தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இத்தனை சோதனைகளை அவன் கடந்து வர வேண்டும். அவன் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே அவன் இருப்பான் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரரால் பகைக்கப்படாமல், சிறைச்சாலையிலே போடப்படாமல், அவன் சந்தோஷமாக தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே இருந்திருப்பான் என்று சொன்னால், அவன் எகிப்து தேசத்திலே அதிபதியாய் மாறி இருக்கவே முடியாது. பஞ்ச காலத்துக்கு தேசம் தப்பி இருக்கவே முடியாது. பாருங்கள், அவன் இத்தனை பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக கடந்து சென்றால் மாத்திரமே அந்த தரிசனமானது நிறைவேறும். எனவே தான் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து விட்டார். ஆனால் அவனுடைய 30வது வயதிலே தான் அந்த தரிசனம் நிறைவேறுகிறது. அவருடைய வாழ்க்கையில் அதற்கு பின்பு நடந்த அத்தனை சம்பவங்களும் யோசேப்பை அதிபதியாய் மாற்றுவதற்காகவே, அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காகவே அவனை கடத்தி சென்றது. ஆனால் யோசேப்பு நினைத்திருப்பான், என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன தரிசனத்திற்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்ல நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும், நான் கொண்டு செல்கிற பாதையானது யோசேப்பு அதிபதியாய் மாறுவதற்காக என்று சொல்லி ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். அவன் சரியான நேரத்துல, குறித்த நேரத்திலே அங்க அதிபதியாக அவனை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் தரிசனத்திற்கும் நடைபெறுகிற காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் திகைத்து போய் வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை குறித்த காலத்தில் அது நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்தவர்களாக நாம் முன்னேறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன அத்தனை தரிசனங்களையும் அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. ஆமென். God bless you.